சேலம் பொன்னம்மாப்பேட்டை நம்பர் 3 புதுத்தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ கருப்பண்ணசாமி கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு திருக்கோவில் முன்பு வாழை மரம் மாவிலை தோரணங்கள் கட்டி சிறப்பாக அலங்கரித்தனர். ஸ்ரீ கருப்பண்ணசாமிக்கு பட்டு வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்தனர். ஆலய வளாகத்தில் தட்டு சீர்வரிசை பொருட்கள், தேங்காய், வாழைப்பழம், சாப்பிடும் ஆரஞ்சு, திராட்சை, பேரிச்சப்பழம், பட்டு வஸ்திரங்கள், மாலை, அபிஷேக பொருட்கள் சிறப்பாக அலங்கரித்து வைத்தோம். கும்ப கலசங்களை மேடை மீது அலங்கரித்து வைத்து ஹோம குண்டத்தில் யாகம் வளர்க்கப்பட்டது. 108 வகையான மூலிகை பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டதும் கருப்பண்ணசாமிக்கு கண் திறக்கும் நிகழ்ச்சியும் நாடி சந்தானம் உயிரூட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இறுதியாக ஹோமத்தில் மகா பூர்ணாகுதி, பட்டு வஸ்திரம், மாலை யாகத்தில் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் கலச புறப்பாடு நடைபெற்றது. स्वाहा ओम क्लीं क्लीमालिकाय स्वाहा ओम शंभवे नमः तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि स्वाहा अरोगरा शिवाय नमः शंभवे नमः पिनाकिने नमः सच्चेकराय नमः वाचाय नमः नवरे नमः नीललोकिताय नमः शंकराय नमः सूरवाणे नमः खट्टवागिरे नमः विष्टागणवागिनिष्टागणवार्धनारीश्वरागणवा दारकब्रह्मा பம்பை நாதஸ்வரம் மேலத்தாளங்கள் முழங்க கலச புறப்பாடு நடைபெற்றதும் கலசங்களை கருப்பண்ணசாமி சுனவாகனத்தின் அருகே வைத்தும் கலசத்தில் உள்ள மாலை தெய்வங்களுக்கு அணிவிக்கப்பட்டு கலசத்தில் உள்ள புனித நீர் சுன வாகனத்திற்கும் ஆதி கற்களை சாமிக்கும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இறுதியாக கருப்பண்ணசாமிக்கு கலச திருவிழா மாலை அணிவித்து கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கருப்பண்ணசாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் கருப்பண்ணசுவாமிக்கு முகத்திற்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து பச்சை பட்டு வஸ்திரம் கட்டி பலவித நகை ஆபரணங்கள் அணிவித்து கற்கள் பதித்த நகை கிரீடம் சூட்டி நறுமண மலர் மாலைகளுடன் எலுமிச்சை பழம் மாலை சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு பிரசாதம் நெய்வேத்தியம் செய்து கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது.
Thank you.